ஐயா, இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. ஆம், தேவனுக்கு பிரியமான ஜனமே, இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்கின்ற வார்த்தை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பாய். உன்னிடத்தில் எப்பொழுதுமே நீரூற்று இருக்கும் என்று. தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் என்று இல்லாதபடி அவர்கள் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் கர்த்தர் அவர்களை கொண்டு ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டது நோக்கம் ஒன்று உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் வாழும் பொழுது நம் மூலியமாய் பலருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கின்றார். நாம் ஒரு நீரூற்றை போல இருப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை சுதந்திரித்து கொண்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இந்த உலகத்தில் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய கிருபை செய்வாராக. அவர் அதற்காகவே உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.